தேவன் சும்மா ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வர மாட்டார். ஸ்பெஷலான ஒண்ணு, மகிமையான ஒண்ணு, நிரந்தரமான ஒண்ணு, நிலையான ஒண்ணு உனக்காக ஆவியானவர் தூக்கி கொண்டு வருவார். இப்ப இதுதான் நடக்குது. ஆவியானவர் அந்த எலியேசரை ஆவியானவர் அடையாளம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த எலியேசர் ரெபெக்காளை ஒட்டகத்தின் மேல தூக்கி கொண்டுதான் ஈசாக்கிடத்துல கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உன் நன்மைகள் இன்றைக்கு கம் ஆன் ரெடி ஆயிற்று. பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ உன் நன்மை ஆண்டவர் தூக்கி உன் கையில கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துட்டு நம்புற பிள்ளைங்க, அந்த வீட்டை, அந்த காரை, அந்த நன்மைய, அந்த வேலைய, அந்த உயர்வை உனக்கு கர்த்தர் கொடுக்கிற நேரம். அந்த பிசினஸ் வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகளை தூக்கி கொண்டு சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க, ரட்சிக்கப்படாத புருஷனை தூக்கி கொண்டு வந்து சபையில கொண்டு வந்து சேர்க்க, ரட்சிக்கப்படாத மனைவியை தூக்கி கொண்டு சபையில கொண்டு வந்து சேர்க்க.